கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி மிகப்பெரிய தொழில் நகரமாக வளர்ந்து வருவதுடன் மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. இதனால் இங்கு அதிக வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் போக்குவரத்து முறைப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு உதவியாக தன்னார்வலர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன சமூக பங்களிப்பின் ஒரு பகுதியாக தனியார் பெருநிறுவனங்களில் சார்பில் ஏராளமான போக்குவரத்து பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஓசூர் மாநகரில் 79 போக்குவரத்து பாதுகாவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரு தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் பகுதிநேர பணியாளர்களாக பணியாற்றி போக்குவரத்து முறைப்படுத்துதல் நடவடிக்கைகளில் உதவி வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து பாதுகாவலர்கள் நலன் கருதி அவர்களுக்கான மாத ஊதியம் வழங்கிடும் வகையில் சில நிறுவனங்களும் முன்வந்து காவல்துறையினருக்கு உதவியாக உள்ளனர். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை எஸ்பிபி தங்கதுரை வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷ்ணகிரி மாவட்ட கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் 10 போக்குவரத்து பாதுகாவலர்களுக்கான மாத ஊதியத்தை நிரந்தரமாக வழங்க முன் வந்துள்ளனர். அதற்கான காசோலையை ஓசூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் எஸ்.ஆர். சம்பங்கி மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட எஸ்பியிடம் வழங்கினர். இந்த நிகழ்வின் பொழுது ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் மற்றும் பிரஷர் சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரஷர் சங்கத் தலைவர் எஸ்.ஆர். சம்பங்கி தெரிவிக்கையில், ஓசூர் மாநகரம் தமிழ்நாட்டில் 3வது பெரிய நகரமாக வளர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இங்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் முறைப்படுத்துவதற்காக காவல்துறையின் சார்பில் சமூக பங்களிப்பின் வாயிலாக போக்குவரத்து பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்தனர். குவாரி கிருஷ்ணர் ஓனர் அசோசியேஷன் சார்பா ஒசூரில் இந்த டிராஃபிக் வார்டன்ஸ் டிராஃபிக் பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால டிராஃபிக் வார்டன்ஸ் வேணும்ன்ட்டு எஸ்பி சார் சொன்னார். நம்ம அசோசியேஷன் சார்பாக ஒரு 10 மெம்பர்ஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்கு. வார்டன்ஸ் டிராஃபிக் வார்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இது தமிழ்நாட்டிலே நம்பர் 3 இருக்குது சார், இண்டஸ்ட்ரி ஏரியா ஒசூர். அதனால் நிறைய போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறதுனால காவல்துறை நம்மள அசோசியேஷன் சார்பாக எதனா பண்ண சொன்னாங்க. இது மாதிரி மந்த்லி கண்டினியூவாக இப்போதைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் நம்ம அசோசியேஷன் சார்பாக நம்ம கொடுத்துருக்கு, வார்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த போக்குவரத்து இந்த ஸ்கூல் டைமு, காலையில் ஈவினிங் டைமு அவங்க கம்பல்சரி அதை யூஸ் பண்ணிக்குவாங்கன்ட்டு இந்த நம்ம அசோசியேஷன் சார்பாக இது நம்ம இன்னைக்கு எஸ்பி சாரோட கொடுத்துருக்கு சார். 15,000 ரூபாய் ஒரு பர்சனுக்கு 15,000 ரூபாய் சார். 10 பேருக்கு கொடுத்துருக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.